ஆர்ஆர்பி மற்றும் எஸ்எஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளை இனி நம்ம தமிழில் படிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர், அதாவது உருளை. ரைட்டுங்களா? ஸோ இந்த உருளையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது வலைப்பரப்புன்னு சொல்லுவாங்க. வலைப்பரப்பு இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 2πr/h. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது மொத்த பரப்பளவுன்னு சொல்லி கேட்கலாம். 2πr × h+r அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்முலாவாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கேட்கலாம். ரைட்டுங்களா? πr² hன்றது தான் வால்யூம் வந்து நாம ஃபார்முலாவாக எடுத்துக்கிறோம். இதை தாண்டி நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், அதாவது உருளைனா சிலிண்டர். ரைட்டுங்களா? கூம்பு, கோன், கோலம், ரைட்டுங்களா? ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பை அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து பயன்படுத்துவாங்க. ரைட்டுங்களா? பையோடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 22/7. ரைட்டுங்களா? இதுதான் பையோட மதிப்பு. பொதுவாகவே பை எந்த இடத்துலலாம் பயன்படுத்துகிறோமோ அந்த கணக்குடைய ஆன்சர் ஆனது ரைட்டுங்களா 11ஆல வகுப்படும் தன்மை கொண்டதாக தான் இருக்கும். ரைட்டுங்களா? வகுப்படும் எப்படி வேணா எழுதிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ 11உடைய டிவிசிபிலிட்டி ரூல் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சாவே இந்த மாடல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ரைட்டுங்களா? ஒன்று விட்டு ஒன்று எண்களின் கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா 0 அல்லது 11ஆல் வகுப்படணும். அதாவது அதோடைய வித்தியாசம், ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் நம்ம கூட்டினோம்னா அதோடைய வித்தியாசம் வந்து இந்த மாதிரி இருக்கணும். ரைட்டுங்களா? ஸோ நம்ம சம் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு உருளையின் ஆரம் 7 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ பாருங்க, நமக்கு ஃபார்முலா தெரியும். வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா πr²h. ரைட்டுங்களா? வால்யூம் இஸ் ஈக்குவல் டு பையோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 22/7, ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா 7 × 7, ஹெச் வந்து 10. ஸோ இந்த 7க்கும் இந்த 7க்கும் நான் கேன்சல் பண்ணுறேன். ரைட்டுங்களா? மல்டிப்ளை பண்ணுங்க. 2 14 4 மிச்சம் 14, 14 1 5, 10ஆல் பெருக்குனா 0 வந்து ஆட் ஆகும். ரைட்டுங்களா? ஸோ நம்ம 11உடைய டிவிசிபிலிட்டி ரூல்னா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பரை வந்து ஆட் பண்ணி டிஃப்ரென்ஸ் பண்ணணும். ரைட்டுங்களா? 1 + 4 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5 கிடைக்கும். ஸோ 5 + 0 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5 கிடைக்கும். ஸோ என்னுடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 வருது. அப்போ நீங்க ஆப்ஷனை வச்சு கூட இதுக்கு ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? 0 அல்லது 11ஆல் வகுப்படும் நம்பர் வரும். ரைட்டுங்களா? ஸோ 1540 தான் சரியான ஆன்சர். ஆக்சுவலி இது மீட்டர் கியூப்ல வரும், சாரி சென்டிமீட்டர் கியூப்ல வரும். ரைட்டுங்களா? ஏன்னா சென்டிமீட்டர் கொடுத்துருக்கிறதுனால சென்டிமீட்டர் கியூப் வரும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு உருளையின் வலைப்பரப்பு, அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 440 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதன் ஆரம் 7 சென்டிமீட்டர் எனில் அதன் உயரத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி NTPC 2022 கேட்டிருக்காங்க. நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தெரியும். அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அது என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2πr × h. ரைட்டுங்களா? இப்போ இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 440 கொடுத்துட்டான். இப்போ 440 ஈக்குவல் டு 2 × பையோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 22/7. ரைட்டுங்களா? ஆரம் வந்து 7ன்னு கொடுத்துருக்கான். நமக்கு ஹெச் தான் சொல்லி கேட்குறான். ஸோ 7 நான் கேன்சல் பண்ணுறேன். 2 22 44. ஸோ 44 கேன்சல் பண்ணால் அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர்னு வரும். ரைட்டுங்களா? ஸோ 10 சென்டிமீட்டர்ன்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. 2 உருளைகளின் ஆரங்களின் விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 2:3. ரைட்டுங்களா? அப்போ 2:3 நான் வந்து R1 R2 நான் எடுத்துக்கிறேன். இது R2 ஆக்சுவலி. உயரங்களின் விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 5:3. ரைட்டுங்களா? இப்போ 5:3 அதே போல நான் H1:H2 நான் எடுத்துக்கிறேன். கன அளவுகளின் விகிதம் என்னன்னு சொல்லிட்டு SSC CGL 2024 கேட்டிருக்காங்க. வால்யூம் வந்து நமக்கு தெரியும் πr²h. ரைட்டுங்களா? இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா πr²h வரும். பைக்கு கேன்சல் பண்ணிடுறேன். இது R1 R2 நான் எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ R1 வந்து 2 ஸ்கொயர் பண்ண 4 × H1 வந்து பார்த்தீங்கன்னா 5. ரைட்டுங்களா? 5 20ன்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்க. R2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் பண்ண 9 × இந்த H வந்து பார்த்தீங்கன்னா 3. 9 3 27. அப்போ 20:27 அப்படின்றது தான் அந்த வால்யூம் உடைய விகிதம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு உருளையின் ஆரம் பாதியாக குறைக்கப்பட்டது. அதாவது ஆரம், ரைட்டுங்களா, ரேடியஸ், அதை வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாதியாக குறைக்கிறாங்களாம்.
உயரம் வந்து இருமடங்காக அதிகரிக்கப்பட்டால், அப்போ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. அதன் கன அளவில் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி குரூப் டி 2022 கேட்டிருக்கு. பாருங்க, அப்போ வால்யூமுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா பையா ஸ்கொயர் ஹெச், ரைட்டுங்களா? ஸோ பை இருக்கு, ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா r/2 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 2h, ரைட்டுங்களா? ஸோ பாருங்க, பை இருக்கு, ஆர் ஸ்கொயர் நான் ஸ்கொயர் பண்ணுறேன், டிவைடட் பை 4 இன்ட்டு 2h. இப்போ 2ல் நான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறேன், 2 2 2 4. அப்போது 1/2 வெளியே எடுத்தோம்னா பையா ஸ்கொயர் ஹெச்னு இருக்கும், ரைட்டுங்களா? பையா ஸ்கொயர் ஹெச்ன்றது டோட்டல் வால்யூம். அது 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன பண்ணும், பாதியாக குறையும். அப்போது 50% குறைகிறது அப்படின்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 14 சென்டிமீட்டர் உயரமும் 7 சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட ஒரு திண்ம உருளையை உருக்கி, அது ஒரு சிலிண்டர், ரைட்டுங்களா, உருக்கி 2 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட எத்தனை சிறிய கோளங்களாக மாற்றலாம், ஸ்பேராக மாற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க. உருளை மற்றும் கோளம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல கேள்வியா வந்து கேட்டிருக்காங்க. இது SSC GD 2023 கேட்கப்பட்ட கேள்வி. பாருங்க, நமக்கு சிலிண்டருக்கு வந்து பார்த்தோன்னா பையா ஸ்கொயர் ஹெச் அப்படின்ற ஃபார்முலா தெரியும். கோளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4/3, ரைட்டுங்களா, பையாஸ் கியூப். இப்போ இதில் நான் பைக்கு பை கேன்சல் பண்ணுறேன், இந்த 3 நான் மேலே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது 3r ஸ்கொயர் ஹெச் வரும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4r கியூப் வரும், ரைட்டுங்களா? ஸோ இது வந்து ஃபார்முலா இருக்கிற டேட்டாவோட அப்ளை பண்ண வந்தோம். ஸோ ஹெச் வந்து 14, ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 7, ரைட்டுங்களா? அப்போ 3 இன்ட்டு ஆர் வந்து 7 இன்ட்டு 7 இன்ட்டு 14 டிவைடட் பை 4 இன்ட்டு இந்த ஆர், கோலத்தோடைய ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 நம்ம எழுதிக்கலாம், ரைட்டுங்களா? பாருங்க, இப்போ 2ஆல் நான் டிவைட் பண்ணுறேன், ஒரு 2 2 7 2 14. இப்போ 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7, அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், 7 கியூப் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ 7 வந்து பார்த்தீங்கன்னா கியூப் பண்ணிங்கன்னா 343 கிடைக்கும். அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், ரைட்டுங்களா? இது 2 2 4, 4 4 16 எனக்கு கிடைக்கும், ரைட்டா? ஸோ 343 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 1029 கிடைக்குது. ஆல்ரெடி நான் இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டேன். இப்போ இதை 16ஆல் டிவைட் பண்ணுறேன். 16ஆல் டிவைட் பண்ணும்பொழுது, ரைட்டுங்களா, டிவைட் பண்ணலாமா? 6 16 96, 96ங்களா, மிச்சம் 6 இருக்கு, 9 69 இருக்கு, ரைட்டுங்களா? 4 16 64ன்னு வரும், ரைட்டுங்களா? அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது பாயிண்ட்ல போகும், ரைட்டுங்களா? 0.3ல போகுதுன்னு நினைக்கிறேன், 3 1 அந்த மாதிரி போகும். அப்போது நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 வந்ததை ஒன்று ஆட் பண்ணோம். இப்போது 64ன்னு சொல்லிட்டு நம்ம தோராயமாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். உருளை வடிவ தூணின் விட்டம் 50 சென்டிமீட்டர், உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 மீட்டர். அதாவது வட்டத்துல பாதி தான் வந்து பார்த்தீங்கன்னா விட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? ஸோ இது வந்து இங்கிலீஷ்ல டயா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டயால பாதி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ், அதாவது ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு டயா வந்து பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா டயால பாதி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ். அப்போ ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர். ஆனால் நமக்கு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 3.5, அதாவது மீட்டர், ரைட்டுங்களா? அப்போ இது சென்டிமீட்டரை மீட்டரா மாற்றினா டிவைடட் பை 100 பண்ணிக்கிறேன், ரைட்டுங்களா? இப்போ ஃபார்முலா பாருங்க, 2 பையோட வேல்யூ 22/7, 2 பை ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 25/100, ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 3.5, ரைட்டுங்களா? ஒரே 7, ஐஏ 35. அப்போ எனக்கு 0.5ன்னு கிடைக்கும். ஸோ 2 5 10, அப்போ எனக்கு 1ன்னு கிடைக்கும், ரைட்டுங்களா? ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 22 இன்ட்டு 25, அப்போது 22 இன்ட்டு 25 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். இப்போ இந்த 22 25 பெருக்கி 100 டிவைட் பண்ணால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குதுன்னா 5.5 வந்து கிடைக்குது. ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டு இன்ட்டு 12.5, ரைட்டுங்களா? ஐஎன்ஜி 25. ஆனால் இதுலையும் பாருங்க, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு, இதுலேயும் ஒரு டிஜிட் தள்ளி வந்து பாயிண்ட் இருக்கு. அப்போ 2 டிஜிட் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வரும். சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ வருது, அப்போ இந்த இடத்துல ஒரு வேல்யூ வரும். ஸோ 5ல் வந்து முடியும், ரைட்டுங்களா? நமக்கு ஸ்டெப்புக்கு மார்க் கிடையாது, அதனால 5ல் முடிகிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு செவ்வக வடிவிலான காகிதத்தை அது நீளத்தின் வழியாக சுருட்டி ஒரு உருளையாக மாற்றினால் காகிதத்தின் நீளம் உருளையின் எதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி NTPC 2021 கேட்டிருக்கு. இப்போ நம்ம ஒரு காகிதம் வந்து எடுத்துக்கிறோம், அது வந்து ரெக்டாங்குலர்ல வந்து இருக்கு, ரைட்டுங்களா? ஸோ இந்த முனையை பேஸ் பண்ணி நாம இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மடிக்கிறோம், அதாவது உள்நோக்கி மடிக்கிறோம். அப்படி மடக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், ஒரு சிலிண்டர் வந்து கிடைக்கும். அப்போ இந்த நீளம் என்னவா மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எனக்கு சுற்றளவா மாறுது. சுற்றளவு என்னங்க, 2πr, அதாவது சர்க்கம்பரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? ஸோ நீளம் வந்து சுற்றளவாக மாறுகிறதுன்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
ஒரு உள்ளீடற்ற உருளையின், அதாவது ஹாலோ சிலிண்டர்னுடைய வெளியாரத்தை வந்து நான் கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறேன். அது வந்து 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான். உள்ளாரம் வந்து ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறேன். அது ஒரு 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான். உயரம் வந்து 10 சென்டிமீட்டர், அதாவது ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் எனில் அதன் பயன்படுத்தப்பட்டுள்ள உலோகத்தின் கனளவு, அதாவது வால்யூம் என்னன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிஜிஎல் 2023 கேட்டிருக்கான். பாருங்க, இப்போ வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர், அதாவது கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச்னு எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ ஹாலோ சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்டர்ல ஹாலோவாக இருக்கும், ரைட்டுங்களா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திக்னஸ் வந்து இருக்கும், ரைட்டா. நம்ம சென்டர் பிளேஸ் வந்து எடுக்கும் பொழுது, ரைட்டா, இந்த ரேடியஸையும் இந்த டோட்டல் ரேடியஸையும் நம்ம டிடெக்ட் பண்ணோம்னா இடையில இருக்கிற வால்யூம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். பாருங்க, பை நான் அப்படியே வச்சிருக்கேன், ஏன்னா ஆன்சர்ல வந்து பை கொடுத்து வச்சிருந்தான், ரைட்டுங்களா. கேபிட்டல் ஆர் வந்து 5, ஸ்மால் ஆர் வந்து 3, ரைட்டுங்களா. அப்போ 5 ஸ்கொயர் 25 மைனஸ் 3 ஸ்கொயர் 9 இன்ட்டு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 10, ரைட்டுங்களா. இப்போ 25ல் 9 போச்சுன்னா எனக்கு 16 வந்து கிடைக்கும். இன்ட்டு 10ஆல் பெருக்குன்னா 160 கிடைக்கும். பை கூட பெருக்குன்னா அப்போ 160. பையன்றது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Indus classes.